நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்துட்டு எதுக்கு நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணணும், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியில் வந்துட்டு உங்களோட ரிலேட்டிவ் இல்லை உங்களோட பிஸ்னஸ் டீலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வந்துட்டு அந்த ஜிமெயிலை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட சேனலையும் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கிறப்போ ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாகவே நீங்கள் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து எனபிள் பண்ணலை அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டை வந்து ஈஸியாகவே திருடி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை மாற்றிட்டு அவங்களோட மொபைல் நம்பரை உள்ள இன்ஸ்டால் பண்ணி டோட்டல் ஜிமெயில் ஐடியும் அவங்களோட நேமுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நினச்சாலும் உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்துட்டு திருப்பி நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆக்டிவேஷன் பண்ணணும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்துட்டு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டை போட்டு உள்ளே என்ட்ரு ஆனாலும் உங்களோட மொபைலுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை நீங்கள் எடுத்து உள்ளே என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஜிமெயில் ஐடி ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்துட்டு உங்களோட ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிசீவ் ஆகும். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஜிமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணவே முடியும். என்னதான் உங்களோட பாஸ்வேர்டு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியோ இல்லை வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக ஓடிபியோ இல்லை ஒரு கால் மூலமாக ஓடிபியோ வந்து ரிசீவ் ஆகும். இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி அதாவது அந்த ஓடிபி எடுத்து அதில் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுறது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்துட்டு மொபைல் ஃபோனில் அன்லாக் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஒரு மெத்தட். அதை வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணீங்க, அதாவது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு அதை வந்து ஒரு அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். அதை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் அன்லாக் ஆகி லாகின் பண்ணி விட்டுரும். இது ஒரு மெத்தடு. இந்த 2 மெத்தடையும் எனபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி அதை வந்து யாராலையும் வந்து ஹேக் பண்ணவே முடியாது. யார் உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து அன்வான்டாக வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களோட மொபைலுக்கு வந்துட்டு இந்த ஓடிபி மெசேஜ் வரும். இதை நீங்கள் ஷேர் பண்ணாமல் உங்களோட ஜிமெயில் ஐடியை எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி தான் உங்களோட சேனலையும் வந்து அவங்களால உங்ககிட்ட இருந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றவும் முடியாது. உங்களோட பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை அவங்க வந்து உங்களோட பாஸ்வேர்டை தெரிஞ்சு இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக அந்த பாஸ்வேர்டை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியும் உங்களோட யூடியூப் சேனலையும் நீங்கள் வந்துட்டு பத்திரமா பாதுகாத்துக்க முடியும். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட சேனலை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. இல்லை உங்களோட பிஸ்னஸ் பற்றின டீலிங் உங்களோட பர்சனல் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களோட ஜிமெயில் ஐடியில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. இதெல்லாம் வந்து அடுத்தவங்க வந்து திருடாமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வைக்கிறது ரொம்பவே சேஃப்டி. இப்போ அதை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோன் இல்லை லேப்டாப் ஏதாவது ஒரு டிவைஸில் வந்துட்டு உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு இதில் கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளோட ஆப்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஸில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல உங்களுக்கு அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் இன் டு கூகுள் அப்படின்னு இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கீ சிம்பிள் போட்டு
அதாவது உங்களோட லாக்குக்கு ஒரு கீ சிம்பிள் போட்ட மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லோகோ காட்டும். இதுலேயே வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி வந்துட்டு ஆஃபில் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் எனபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களோட ஜிமெயில் ஐடியை யாராலையும் வந்து ஹேக் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஜிமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேலே வந்து நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடிக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி வந்து இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ரெக்கவர் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அதுக்கும் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபிள் பண்ணலை அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு உங்களோட இந்த ப்ரைமரி ஜிமெயில் ஐடியை வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 2 நிமிஷம் தான் ஆகும், நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஜிமெயில் ஐடியை நீங்கள் எந்த ஒரு புது டிவைஸ்லையும் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். இந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டே தெரிஞ்சால் கூட உங்களால் வந்துட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்க முடியாது. அதுதான் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனோட ஒரு ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து டெக்ஸ்ட் மூலமாக பண்ணுறீங்களா இல்லை ஃபோன் கால் மூலமாக பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து இதில் காட்டும். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் இல்லை கால் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உச்சரிப்பு உங்களுக்கு ஒரு கால் வரும். அது வந்து அந்த நம்பரை வந்து சொல்லும், ஓடிபி நம்பரை. அது உங்களுக்கு கிளியராக புரியாது. அதனால நீங்கள் டெக்ஸ்டையே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெக்ஸ்ட் மெசேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு 1 டைம் பாஸ்வேர்டு ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து என்னோடய 1 டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டர்ன் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இப்போ வந்து டர்ன் ஆன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் ஆயிருச்சு அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் காட்டும். அதாவது இப்போதைக்கு நம்மளோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபிள் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இப்போ டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு எந்த ஒரு ஜிமெயில் ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயிலோ இல்லை உங்களோட யூடியூப் சேனலோ ரொம்பவே சேஃபாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது உங்களோட சேனல் நல்ல டெவலப் ஆகி வர கண்டிஷனில் நீங்கள் எந்த ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலை இன்னொருத்தர் ஈஸியாக ஹேக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க பேருக்கு ஈஸியாகவே வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உழைப்பு எல்லாமே உங்களுக்கு வீணாக தான் போகும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே சேஃப். நீங்கள் சேனல் வச்சுருந்தாலும் சரி, சேனல் வைக்காமல் நார்மலாக யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட பர்சனல் டீட்டெயில் அதில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.